நடுவர் அவர்களே, வாட்டருக்கும் குவார்ட்டருக்கும் என்ன வித்தியாசம்? முத கேள்வியே இப்படி இருக்கு ஐயா. வாட்டருக்கும் குவார்ட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, வாட்டரை சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, குவார்ட்டரை சாப்பிட்டா கொஞ்சம் கிக்கு வரும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரில. இதை நான் கொஞ்சம் எளிமையாக சொல்லவா? சொல்லுங்க. வாட்டருங்கிறது உறவினர்கள் மாதிரி, குவார்ட்டருங்கிறது நட்பு மாதிரி. குவார்ட்டர் இல்லாம மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனா வாட்டர் இல்லாம வாழ முடியாது. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, ஏன் இந்த கேள்வியை எடுப்பிலே கேட்கிறேன்னு சொன்னா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி குடும்பமா வாழும்போது ஒரு குழந்தை நல்லபடியா வளரணும்னு நினைப்பாங்க, அன்பும் பாசத்தையும் கொட்டி வளர்ப்பாங்க. ஆனா நண்பர்கள்னு வந்து சேர்ந்த பிறகுதான் கெட்ட பழக்கங்கள்லாம் ஆரம்பிக்குது. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், தம் அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது இந்த கோஷ்டியா அம்மா அப்பாவா? நீங்க சொல்லுங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கான், சொல்லிலாம் தர்றதில்லை, அவனா பழகிக்கிருவேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாய் தந்தை என்கிற அன்பான உறவினர்கள். ஆனா கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே சுத்திக்கிட்டு இருக்கிற கோஷ்டி தான் நடுவர் அவர்களே. அவங்க இருக்கிற இளமை காலத்துல நட்பு முதிரும் போது கூட எப்படி பேசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. நல்ல நண்பனா முதல்ல இருக்கும்போது பேர் சொல்லி நீங்க வாங்கன்னு பேசிக்குவான். நெருக்கமான நண்பன் ஆயிட்டா அது உறவுல தான் போய் முடியும். மாப்பிள, மச்சி, மச்சான் என்று உறவுக்கு ஏன் மாறுகிறார்கள் என்றால், நட்பின் முதிர்ச்சி உறவில் தான் முடிய வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. எந்த காலேஜிலையாவது பயலுக்கு எப்படி பேசிக்கிறாங்களா? நண்பனே, வா நண்பனே, உட்கார் நண்பனே, எப்ப நண்பனே வந்த? நான் இப்பதான் நண்பனே வந்தேன் அப்படின்னா அப்படியே கீழ்பாக்கத்துக்கு போங்கடா ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. ஆனா மாப்பிள, மச்சான், மாமா, கொஞ்சம் வயசானவன் மாதிரி இருந்தானா அவனை மாமான்றாங்க எல்லாரும். அது என்னன்னே தெரியல. அந்த காலேஜில் கொஞ்சம் வழுக்க மண்டி ஆயிட்டானா மாமா மாமாமா அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் வயசானவனை பெரியப்பான்றாங்க, பெரியப்பா அப்படிதான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதர், அந்த பிரதர்னு சொல்றதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லையா, அதனால ப்ரோ ப்ரோ, சகோ, ப்ரோ, ஃபேஸ்புக்ல ஓ ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னா யாரும் அந்த பய பேர் ப்ரோவா, இத்தாலிக்காரன் போல இருக்குன்னு பார்த்தா பிரதர் அப்படிங்கிறத சுருக்கியிருக்கேன். அதை தமிழ்ல ஃபேஸ்புக்கில் சுருக்கி சகோ சகோன்னு போட்டுக்குவாங்க. நடுவர் அவர்களே, இன்னொன்று, ஒரு ஆபத்து, ஏதோ திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அல்லது கீழே விழுந்துடுறான், என்னன்னு சொல்லி கத்துறான்? ஃப்ரெண்டு நான் கத்துறான், சுப்பிரமணி நான் கத்துறான், அம்மா. ஏன் தெரியுமா? இந்த வலியை எனக்கு தாங்க முடியலையே, என்னை பெக்கும் போது நீ என்ன வலி கஷ்டப்பட்டிருப்ப, வலியின் உச்சத்தில் இருக்குதாயே அம்மா என்று அம்மா. இந்த வலியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தடவை சொல்லணும்? அப்பாடா. ஏன்னா இதை விட லேசானது வேற ஒண்ணும் கிடையாது, அப்ப மாதிரி இருக்கிறது. வலியை தாங்கி கொண்டு நீங்க சொன்னீங்கல்ல ரத்தம்னு, ரத்தத்தையே ரத்தம் கொடுக்கிறவன் நண்பன். ஆமா, அடிபட்டதுக்கு அப்புறம் ரைட்டு. ஆனா ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பவள், தன் உயிரையே கொடுப்பவள் தாய் அல்லவா? அந்த தாய் தான் நடுவர் அவர்களே. அதனாலதான் நம்ம நாட்டில் ஒரு அருமையான மரபு வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய தலைவர்களை தன்னுடைய உறவினர்களாக மாற்றிக்கொள்கிற மாபெரும் பண்பாடு மரபு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தம். அதனாலதான் அன்னை தெரசான், காந்தி தாத்தான், நேரு மாமான், தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணா என்று அழைத்ததெல்லாம் அன்பின் காரணமான உறவு. நடுவர் அவர்களே, இந்த வார்த்தைக்கு இனியான ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமாயா? எங்க அவர்கிற என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அப்படியே கேட்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே ஒரு உணர்வு மேலே ஓங்கி இருக்கிற அந்த உடன்பிறப்புகளை. நடுவர் அவர்களே, இப்ப பெண் குழந்தைங்களை பெத்தவெல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இப்போ பொம்பளை பிள்ளைங்க கூட தைரியமாக வெளியில் வந்து தைரியமாக வந்துடுறாங்க. இப்போ என்ன காலம்னா, ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க லேட் ஆகுது, என்ன பண்ணுறானோ தெரியலையே, எங்கே போய் என்ன படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கானோ தெரியலையே,
பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொல்றாங்களே, எந்த பார்ல உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே என்று வருத்தப்படுகிற காரணம் என்ன? அதில் அவன் செல்போன்ல கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசினாலே அப்ப கண் கலங்கி அழுகிறான். யாரா? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா என்ன ஃப்ரெண்டா? அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம்ல, அப்படின்னா ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற குடும்பங்கள்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகளை பெற்றவங்க தான். ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாம் சேர்க்க சரியில்லைப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல என்கிற வார்த்தையை சொல்லாத பெற்றோர்கள் உண்டா? நண்பர்கள் சரியில்லை, அம்மா அப்பாவை மாத்த முடியாதுங்க, ஆனா நண்பர்களை நினைச்சா மாத்தலாம். நல்ல நண்பர்களா இருந்தா வச்சுக்கங்க, இல்லைன்னா கலட்டி விட்டுருங்கன்னு அப்பா அம்மா சொல்றது தப்பா என்ன? ஆனா அந்த வயசுல புரியாது. எங்க அப்பா மாதிரி எதிரி எனக்கு வேற இல்லடா அப்படின்னு சொல்ற கோஷ்டியா சேர்ந்துக்கிட்டு அப்பங்களை திட்டுறதான் வேலை. ஏதோ நண்பர்கள் கூட்டமா இருக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது, நிறைய சிரிக்கிறவன் நண்பர்கள் கிடையாது. பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்லுவாரு, நகைப்பவர் யாவரும் நண்பர்களாகார், தொகைப்பெருக்கு என்பதும் தோழமைக்கு இல்லை, பகைப்பவர் யாவரும் பழகி இருந்தவர். நடுவர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு யார் எதிரின்னு கேட்டா எங்கேயோ ரோட்ல போறவன் இல்ல, ஏற்கனவே பழகி இருந்தவன். அவன் பண்பு மாறுகிறது, பகைவனாக மாறுகிறான். அதனால் நண்பர்களை, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள்னு பரம்பரையா நம்முடைய பாவலரேறு மட்டுமல்ல, நம்முடைய திருவள்ளுவர் சொல்றார், வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. நண்பர்கள் எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அந்த நட்பு என்றைக்கும் அவன் வாழ்க்கையை காப்பாற்றாது. நடுவர்களே, நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி. ராணுவத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு போரின் போது முகம் சிதைஞ்சு போயிருது. சிதைஞ்சு போன முகத்தை பார்த்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவன் முகமே மாறி போயிருது. இந்த முகத்தோட, அசிங்கமான முகத்தோட வீட்டுக்கு போக விரும்பாம அம்மாவுக்கு கடிதம் எழுதுறான். அம்மா, என் நண்பன் ஒருத்தன் வர்றான், அவங்கிட்ட உனக்கான பொருள்கள்லாம் கொடுத்து விட்டுருக்கேன்னு. ஆனா இவன் தான் போறான். அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சு இவனே போறான். 2 நாள் இருந்துட்டு திரும்பி வந்து, அம்மா நான் தான் வந்திருந்தேன், ஆனா என் முகம் மாறி போனதுனால உனக்கு தெரியாம போச்சம்மா அப்படின்னு சொல்லப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், போடா கிறுக்கு பையல, நீ வந்தப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ முகத்தை காட்டாம இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிம்மா தெரிஞ்சுக்கிட்ட? உன் வேர்வை வாசத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன்டா, கருவறையில் இருந்த வாசம் எனக்கு தெரியாதான்னு சொன்னான். இல்லம்மா என் முகம் மாறி போச்சுன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னா, இதுதான் தேசத்தின் முகம் என்று டால்ஸ்டாய் எழுதிய அற்புதமான சிறுகதை. நடுவர்களே, தாய் என்றைக்கும் தன் பிள்ளையை தவறாக நினைக்க மாட்டாள். தவறாக புரிந்து கொள்கிற நண்பர்களால் படுகிற பாடு சாதாரணம் அல்ல. இது தமிழர் திருநாளுக்கான நிகழ்ச்சி. பயிரை கூட உயிராக, நட்பாக, நம்முடைய உறவாக நினைத்தவனுங்க தமிழன். அண்ணன் தம்பி நாங்கள் உண்டு, என்ன வேண்டும் கேளம்மா. நடுவர்களே, இந்த பாட்டு தங்கச்சி கிட்ட பாடினதில்லை, அவன் வளர்த்த பயிரு கிட்ட பாடினதுங்க. தமிழன் பயிர் பச்சையோட பாடி இருக்கான். அண்ணன் தம்பி நாங்கள் உண்டு, என்ன வேண்டும் கேளம்மா, அறுவடை நாளே உந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா. அறுவடை நாளை திருமண நாளாக பயிரோடு பேசுகிற, பயிரோடு பாசம் காட்டுகிற தமிழர்களுக்கு என்றென்றும் என்றென்றும் யாதும் ஊராக யாவரும் கேளிராக கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு நிரந்தரமான அன்பும் பாசமும் தருவது உறவே, உறவே, உறவே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டுமாய் அன்பு சகோதரர் லியோனி அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.